தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: ஊழியத்திற்கு அனுப்புங்கள். இன்றைய மிஷனரி கால்டுவெல் மண்ணில் பிறந்தது 7/5/1814 ஆண்டு. விண்ணில் சென்றது 28/8/1891 ஆண்டு. ஊர் அன்றியம். நாடு அயர்லாந்து. தரிசன பூமி இந்தியா. மகனே, என் சிந்தையில் கூட முறுமுறுப்பில்லாமல் உன்னை கர்த்தருக்கு மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கிறேன். தன் மகனை இந்தியாவிற்கு மிஷனரியாக அனுப்பும்போது நெற்றியில் முத்தமிட்டு மகிழ்வுடன் இவ்வார்த்தைகளை கூறி அனுப்பி வைத்தார் கால்டுவெல்லின் தாயார். சங்ககால பெண்கள் தங்கள் பிள்ளைகளை போருக்கு அனுப்பும்போது வாழ்த்தி அனுப்புவதைப் போல சரித்திரம் போற்றும் மிஷனரியை வாழ்த்தி அனுப்பினாள் அத்தாய். என்னதொரு தியாகம்! இப்படிப்பட்ட பெண்கள் அல்லவா நம் நாட்டில் எழும்ப வேண்டும். 1838 ஆண்டு இந்தியா வந்த கால்டுவெல் முதலில் LMS மிஷனரியாகவும் பின்னர் SPGயின் மிஷனரியாகவும் பணியாற்றினார். இடியன்குடி கால்டுவெல்லின் கரிசனையில் வளர்ந்த ஊர். அங்கும் இங்குமாக கோணல் மாணலாக இருந்த வீடுகளை வரிசைப்படுத்தினார். அதனை அழகான முன்மாதிரியான கிராமமாக மாற்றினார். தேவாலயம் கட்டப்பட்டது. பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன. மிஷன் பங்களா எழுப்பப்பட்டது. சாலைகள் போடப்பட்டன. வழி எங்கும் நிழல் தரும் மரங்கள் நடப்பட்டது. கால்டுவெல் சாதனைகள் புரிந்தார். துன்பங்களும் தொடர்ந்தது. கால்டுவெல் பல குருவானவர்களை தோற்றுவித்தார். மார்க்காஷியஸ் ஐயர் இவரால் ஊழியத்திற்கு அழைத்து வரப்பட்டவரே. கால்நடையாகவே பல கிராமங்களை நகரங்களை சுற்றியவர். இலக்கண நூல்களையும் சரித்திர நூல்களையும் எழுதியதோடு வேதாகமத்தை திருத்தும் பணியிலும் ஈடுபட்டார். கீழ்நெல்லை அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்ட இவர் இதே நாள் மே 7, 1814 ஆண்டு பிறந்தார். அன்பரே, திருச்சபை நிறுவும் பணிக்கு உங்களை எப்பொழுது அர்ப்பணிக்கப் போகிறீர்கள்? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. இத்தனை காலமும் இந்தியர்களுக்காகவே வாழ்ந்தேன். உயிர் உள்ள அளவும் அவர்களுக்காகவே உழைப்பேன். அவர்கள் நாட்டிலேயே உயிர் துறப்பேன் என்றார் கால்டுவெல்.